ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். கிட்ஸோட லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸை வச்சு ஒரு தோசை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இதுக்கு நான் அரை கப்பு ஓட்ஸ், அதாவது 1/4 கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன். அரை கப்பு ஓட்ஸை நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு விருப்பமான வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கேரட், கேப்சிகம், கேபேஜ் அது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தயிர், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அரிசி மாவு, 3 ஸ்பூன் கடலை மாவு, இதை மட்டும் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே விட்டுறலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தோசையாவோ இல்லை பணியாரமாவோ உங்களுக்கு என்ன விருப்பமோ செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு இது காலைல ஹனியோடு கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நான் இன்றைக்கி இதை தோசையாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன். நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த பேட்டர்லேருந்து 2 மாவை இதில் ஊற்றிட்டு தோசைக்கல்ல ரொம்ப சைடும் திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஓட்ஸ் தோசை ரெடி. லஞ்சுக்கு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தான். பேனில் ஆயில் விட்டுட்டு கார்லிக், ஆனியன் அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எல்லா வெஜ்ஜீஸையும் ஃப்ரை பண்ணிவிட்டு வேக வச்சிருந்த ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு பெப்பர், சால்ட் மட்டும் போட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு. சைட் டிஷ்க்கு பொட்டேட்டோ ஃப்ரையும், ஸ்நாக்ஸ்க்கு கார்னும் தான் வேக வச்சிருந்தேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.